என்ன அடிமைன்றீங்க? எதுல அடிமை? பத்து வாட்டி தோட்ட இபிஎஸ்னு வேற சொல்றாரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அதுக்குதான் தெளிவா சொன்னார்ல அண்ணன். பால்ட் ஆயில் குடிச்சு அன்னைக்கே போய் சேர்ந்து அந்த தொல்லை கிடையாது. வாய்தான்னா வாய் சரியா இருந்தா அவருக்கு வாய் தான் வந்திருக்காது. அவருக்கு வாய் தான் பிரச்சனையே, வாய் தான். கஞ்சான்றது தொகுதி மட்டும் இல்லை, ஏன் தொகுதி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எங்கேயுமே இருக்காது. இருந்துச்சு, முதவும் இருந்தது, இல்லாமல் இல்லை. இப்போ சாக்லேட் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. 41 பேர் ரொம்ப ஒரு நாகரீகமாக இறந்துருக்காங்க. அதை அவர் போய் நேரடியாக பார்க்க முடியல, அதை ஷார்ட் அவுட் பண்ண முடியல, இங்கே வர வச்சு பார்த்தாரு. என் மேலேருந்து கடன் வாங்கி எம்ஜிஆர் காலத்துலேருந்து, அண்ணா காலத்துலேருந்து, கலைஞர் காலத்துலேருந்து கூட அவ்வளோ கடன் வாங்கினேன். ஸ்டாலின் வந்து இன்னைக்கு 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு சுமையை கொடுத்துருக்காரு. தவந்து போனாங்க, அது போனாங்க, இது போனாங்க, அதுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது. கலைஞர் கூட தான் ஐயோ ஐயோன்னு கத்துனாரு. அதை எவனும் போட மாட்டாரு. ஐயோ ஐயோன்னு கத்துனாரு. சும்மா அம்மா அரெஸ்ட் பண்ண சொல்லி கத்துனாரு. அதெல்லாம் இஷ்யூ கிடையாது. பாஜக கூட அடிமைக்கு வேலையே கிடையாது. இருக்கிறது 4 அடி. அவர் பேச்சு வந்து 7 அடி ஆள் மாதிரி பேசுவார். 134 வாய்தா வாங்கியிருக்காரு. இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. பாதாள சாக்கடை ஏன் வரலைன்னா இவங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இப்போ ஆலந்தூர் மார்க்கெட் பக்கத்தில் ஒரு ரயில்வே ட்ராக் ஓப்பன் பண்ணாமே கிடக்கு ரொம்ப நாளாக. அது என்ன காரணம்னா 18% கமிஷன் கிடைக்கிறதுனால நிற்குது. இத்தனை வருஷமா அந்த வீடுகள் அங்கே இருக்காங்க. அவர் வீட்டை மட்டும் இடிக்காத அளவுக்கு ஒரு ஆர்டரை போட்டு அங்கே உள்ள மக்களை டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க. சிகப்பு நாடா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினரா யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆலந்தூர் தொகுதியோட அதிமுக வேட்பாளர் சரவணன் தான் இருக்காரு. வாங்க அவங்க கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. விஜய் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கும் திமுக தான் போட்டி, அதிமுகவை நான் ஒரு பொருட்டாவே பார்க்கல அப்படின்றாரு. அதை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ நான் சொல்றேன்ல, தாமான் பரசன் 2 வாட்டி அமைச்சராக இருக்காரு, எனக்கு அது ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்லல. பொருட்டே இல்லைன்னு எந்த கட்சியை பார்த்து சொல்லணும்? அவர் எதுக்காக சொல்றாரு? அப்போ பேசுன ட்ரெண்ட் வேற. அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, எடுத்தோன்னே எம்ஜிஆர் மாதிரி நினைச்சிட்டு சொன்னாரு. அதுக்கடுத்து 1 மாசம் படுத்துக்கிட்டாருல, டிவிகேவா திமுகவா, டிவிகேவா திமுகவான்னு தானே சொன்னாரு. இப்போ காலத்தில் பார்ப்போம் யார் ஸ்பீடாக இருக்கும். அது அவரு யாரையும் எழுதி கொடுத்துருப்பாங்க சொல்லிட்டு போயிருப்பாருமா. இவர் ஏதோ சின்ன வயசுமா தெரியாம எதோ சொல்றாரு. அதை நம்ம கணக்கில் எடுக்க முடியாது. உதயநிதி தொடர்ந்து வந்து இபிஎஸ் விமர்சிச்சுட்டே இருக்காரு. 10 வாட்டி தோட்ட இபிஎஸ்னு வேற சொல்றாரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அதுக்குதான் தெளிவா சொன்னார்ல அண்ணன். பால்ட் ஆயில் குடிச்சு அன்னைக்கே போய் சேர்ந்து அந்த தொல்லை கிடையாது. சரி, அது சின்ன பசங்க தானம்மா. உதயநிதிக்கு அனுபவம் இல்லையாம்மா. அவங்க அப்பாவே அந்த தவறு பண்ணாரு, அப்புறம் பிள்ளைங்க என்ன பண்ணுவோம்? உதயநிதி பையன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா? உதயநிதி சொல்றதெல்லாம் நாங்க கணக்குலயும் எடுத்துக்கிற முடியாது. இப்ப பாஜக கிட்ட கேட்காம எந்த முடிவுமே எடப்பாடி எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஏமா, கட்சி வேறு கொள்கை வேறு. கட்சியில எக்காரந்து கூட எடப்பாடி யாருக்கு அடிமையும் கிடையாது. தவந்து போனாங்க, அது போனாங்க, இது போனாங்க, அதுக்கெல்லாம் இங்க வேலையே கிடையாது. கலைஞர் கூட தான் ஐயோ ஐயோன்னு கத்துனாரு. அதை எவனும் போட மாட்டாரு. ஐயோ ஐயோன்னு கத்துனாரு. சும்மா அம்மா அரெஸ்ட் பண்ண சொல்லி கத்துனாரு. அதெல்லாம் இஷ்யூ கிடையாது. பாஜக கூட அடிமைக்கு வேலையே கிடையாது. ஒரு இண்டிவிஜுவல் மேன். முதல்ல நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. எங்கள் கட்சிக்குள்ள கோஷ்டி பூசல் இருந்துச்சு. இப்போ ஒன் மேன் ஆர்மி. அவர் தான் பொதுச் செயலாளர், அவர் தான் வருங்கால முதல்வர். இப்போ அவர் தான் டிசிஷன் அத்தாரிட்டி. அவரை மீறி இங்கே யாரும் பாஜகவோ மற்ற யார்ட்டும் எந்த அடிமையும் கிடையாது. அப்படி பார்த்தா உங்களை விஜயகாந்த் கட்சியில் அந்த அம்மா சேர்க்கறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, அவர் வேணான்ட்டார்ல. அவரை எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, பாஜக கூட சொன்னாங்க, அது உண்மைதான். அவர் வேணான்ட்டார்ல. ஏன்னா டிசிஷன் அத்தாரிட்டி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி இருக்கலாம். பாஜக இங்கே வேலை கிடையாது. பாஜக கிட்ட அதிமுகவை அடகு வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? யார் சொல்றது? மற்ற கட்சிகள் தான். திமுகவே பெரும்பான்மை எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? திமுக பாஜகவிடம் அடைவத்தேன்னு சொன்னால், அண்ணன் எடப்பாடியார் பாஜகவிடம் எந்த அடமானமும் வைக்கவில்லை. ரொம்ப அழகா 2 பேரும் ஒற்றுமையா ஒன்றிணைஞ்சு ஒரே நாளில் லிஸ்ட் விட்டாங்க. காங்கிரஸ் எத்தனை மாசமா போராடிட்டு இருந்துச்சு, எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு, எங்கெங்க இஷ்யூ போச்சு. அதிமுகவுக்கும் பிஜேபியும் ஒன்னா சேரக்கூடாதுன்றதுதான் எதிர்கட்சியினுடைய பிளானே. அதை ஈஸியாக அண்ணன் எடப்பாடியாரும் அமித்ஷாவும் மோடியும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி எங்களுடைய கூட்டணி அருமையா ஸ்லோவா போயிட்டு இருக்கு. எந்த இதுவும் கிடையாது. என்ன அடிமைன்றீங்க? எதுல அடிமை? இப்ப அப்படி பார்த்துருந்தா ஒரு 50 சீட்டு கொடுத்துருக்கணும்ல. அடிமைன்னா என்ன? 234 தொகுதியில் 50 சீட்டு பிஜேபி கொடுத்துருந்தா அது அடிமை. 70 சீட்டு கொடுத்துருந்தா அடிமை. 28 தானே கொடுத்துருக்கோம்.
27 to 28. இப்போ காங்கிரஸ்ல என்ன கொடுத்தாங்களோ அதான் கொடுத்துருக்கான். யாருக்கு யார் அடிமை இல்லைம்மா. கிட்டத்தட்ட இப்போ மக்கள் என்ன பேசுறாங்க, ஒரு ஆளு பேர்ல 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில். அதுக்குதான் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போன்னு அது எனக்கு அப்ப அந்த பாட்டு கேட்கும்போது எங்களுக்கு புரியல அதனுடைய அர்த்தம். இப்ப போக போக தான் தெரியுது. தமிழகத்தை மீட்க போறது மோடி, மக்களை காப்பாற்ற போறது எடப்பாடி. பாஜக இல்லைன்னா அதிமுகவால தன்னிச்சே நிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. மக்களே ஓட்டு போடுறதுக்கு தயங்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? பாஜக இல்லைன்னா தனிச்சு நிக்க முடியாது யார் சொல்றாங்கன்றீங்க? மக்கள் பேசுறாங்களா? மக்களும் பேசுறாங்க, பிற கட்சிகளும் பேசுறாங்க. மக்கள்லாம் யாரும் பேசலாமா? நீங்க மீடியாக்காரங்க பேசிட்டு கிடைக்கீங்க. மக்கள்லாம் ஒரு புள்ள எந்த மக்கள் பேசுனாங்க எங்க காட்டுங்க எனக்கு. நீங்களா மீடியாக்காரங்க சொல்றீங்க பாஜக எல்லாம் தடிச்சு நிக்க முடியாது, அதெல்லாம் கிடையாதுமா. அதுதான் சொல்லல, கொள்கை வேறு அரசியல் வேறு. திமுக ஆட்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? 2026 தேர்தல் களம் எந்த அளவுக்கு இருக்கு? இப்ப 2026 தேர்தல் நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் பெரிய அதிருப்தியில இருக்காங்க. மெயின் பிரச்சனை என்னன்னா சட்ட ஒழுங்கு சீர்கேடு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களை விட வயதானவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சின்ன குழந்தைகளுக்கு 3-4 வயசு பிள்ளைகளுக்கு கூட பிரச்சனை இருக்கு. நீட் தேர்வுன்னு ஒரு விஷயத்த சொல்லி தவறு பண்ணி அதுலயும் தப்பு பண்ணாங்க. அதுக்கு மிக சரியான ஒரு 7.5% பெண்களுக்கு அண்ணன் எடப்பாடியா இருக்கும்போது கொடுத்து இன்னைக்கு பூ விற்கிற குழந்தைங்கள்ல இருந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ், ஆட்டோ ஓட்டுற பிள்ளைகள்லாம் இன்னைக்கு டாக்டர்ஸுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, கிடைச்சிருக்கு. இப்போ அவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க அம்மா மறைவுக்கு முன்னாடி எடப்பாடியா ரொம்ப துணிச்சலா 7.5% கொடுத்து மெடிக்கல் சீட்டுக்கு ஒரு 50 லட்சம் 1 கோடி செலவு பண்ண விஷயத்த ₹1 கூட செலவு இல்லாம இன்னைக்கு எடப்பாடியார் தலைமையில எத்தனையோ பிள்ளைங்க வந்திருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆலந்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அன்பரசன் 3 முறை இருக்காரு, 1 முறை தோக்குறாரு, 2 முறை ஜெயிச்சிருக்காரு, 2 முறை அமைச்சரா இருக்காரு. ஆலந்தூர் தொகுதி மக்களுடைய குறைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களிடத்துல அதாவது அவங்க கட்சியில உள்ளவங்கள்ட்டே ஒரு முறையை நடந்துக்கிறதுல தவறுதல அவங்கள பயன்படுத்துறது. மோடி நம்ம நாட்டுக்கு பெரிய ஒரு பொக்கிஷம், அவரை வெட்டிடுவோம் குத்துறேன்னு பேசுறது. இப்ப சமீபத்தில் அவர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆலந்தூர் தொகுதியில என்ன திட்டங்கள் செஞ்சதாலும் இங்க ஜீவா நகர்னு ஒரு இடம், ஒரு பாலம் போட்டதுல 5.25 கோடி கணக்கு காட்டி 2.25 கோடிக்கு இதான் பில் ஆயிருக்கு. அதுல 3 கோடி ரூபா ஊழல் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இங்க இன்னொரு நகர்ல ஒரு ரேஷன் ஷாப் கட்டுறதுல மொத்தமே இன்வெஸ்ட்மெண்ட் 10 லட்சம் தான், அதுல 19 லட்சம்னு போட்டு பில்ல எடுத்திருக்கேன். இது மாதிரி நிறைய குற்றச்சாட்டு இருக்கு. அதனுடைய லிஸ்ட் எல்லாம் என்கிட்ட இருக்கு. இந்த வருகிற எலெக்ஷன்ல ஆலந்தூர் மக்கள் என்னை தேர்ந்தெடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய திட்டங்களை கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுல பாதாள சாக்கடையும் குடிநீரும் ஆலந்தூர் தொகுதியில பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதை பண்ணாத காரணத்தினால மக்கள் எல்லாம் போராட்டத்துல ஈடுபட்டு இருந்தாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? வாக்குறுதி செய்யறாங்க, செய்யல, திட்டங்கள் பாதாள சாக்கடை வருது வரல. மெயின் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போச்சுன்னு ஃபீல் பண்றாங்க. பாதாள சாக்கடையில இருந்து அங்க கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் அன்னைக்கு அம்மா கிட்ட நாங்க நிதியை பெற்று ஆலந்தூர் தொகுதிக்கு அந்த மண்டல தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு பண்ண டெவலப்மெண்ட் தான். பாதாள சாக்கடை ஏன் வரலைன்னா இவங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இப்ப ஆலந்தூர் மார்க்கெட் பக்கத்துல ஒரு ரயில்வே ட்ராக் ஓப்பன் பண்ணாமே கிடக்குற முன்னாலாம். அது என்ன காரணம்னா 18% கமிஷன் கிடைத்தனால நிற்குது. இப்ப மீண்டும் என்டிஏ கூட்டணியில அண்ணன் எடப்பாடியோட தலைமையில ஆட்சி அமைந்தவுடன் ஆலந்தூர் மக்களுக்கு பாதாள சாக்கடை என்னென்ன குறைகள் இருக்கு அத்தனை எங்களால் செய்து தர முடியும். ஏன்னா ஈஸியாக அணுக முடியும் அவரை. இன்னொன்று, எப்போ மேலே எந்த மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யார் இருக்காங்களோ கீழே யார் இருக்காங்களோ அவங்க அனுசரித்து அதை ஃபண்டை கலெக்ட் பண்ணாதான் நம்ம தொகுதி மக்களுக்கு நிறைய செய்ய முடியும். இவங்க மோடி வரும்போது கருப்பு கொடியை காட்டிட்டு இங்கே உள்ள ஃபண்டு நம்மகிட்ட நம்ம டேக்ஸ் அங்கே இருக்கு, நம்ம கட்டினாத டேக்ஸ்லாம் இருக்கு, அந்த பணத்தை வாங்கி தொகுதி மக்களுக்கு செலவு பண்ணாம மேல இருந்து கடன் வாங்கி எம்ஜிஆர் காலத்துல இருந்து, அண்ணா காலத்துல இருந்து, கலைஞர் காலத்துல இருந்து கூட அவ்வளோ கடன் வாங்கல. ஸ்டாலின் இன்னைக்கு 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு சுமையை கொடுத்திருக்காரு. கடந்த அதிமுக ஆட்சியில இதே மாதிரி பாதாள சாக்கடைக்கும் குடிநீருக்கும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா அதுல முறைகேடு நடந்ததா சொல்றாங்க. அப்போ நீங்க உள்ளாட்சியில ஒரு பொறுப்புல இருந்திருக்கீங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? யார் சொல்றது அப்படி முறைகேடு? மக்கள்ல பல பேரும் அப்படிதான் பேசுறாங்க. தவறான கருத்தை பதிவு பண்ண முடியாது. ஏன்னா பாதாள சாக்கடையில எங்க தவறு நடந்ததுன்னு நீங்க ப்ரூஃப் இருந்தா சொல்லுங்க, அதுக்கு நான் விளக்கம் சொல்ல முடியும். அம்மா ஆட்சியில தான் நீங்க வேளச்சேரி தொகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா போட்டில் தான் ஒரு டைமில் மழை வந்தேன்னா போட்டில் தான் அலையத்திட்டு போகணும். என் வீட்டுக்கே நான் போட்டில் தான் போயிருக்கேன். அம்மா ஆட்சியில் தான் பாதாள சாக்கடை நிறைய கொண்டு வந்தோம். அதில் முறைகேட எதுவும் கேஸும் கிடையாது, எந்த எதுவுமே கிடையாது, ஜெனுவனாக தான் போயிருக்கு. திமுக ஆட்சியில் சொத்து வரியை ஏற்றுறதை பற்றி நீங்கள் விமர்சிச்சிருந்தீங்க. ஆனால் உங்களோட ஆட்சியிலேயே சொத்து வரி இல்லாமல் வரிகளெல்லாம் ஏற்றிருந்தாங்க 100% வரைக்கும். அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? எப்போ 2021 சொல்றீங்களா? 2016 21 வரைக்கும்? 2018 எவ்வளோ ஏற்றிருந்தாங்கன்றீங்க? 100% வரைக்கும் சொல்லியிருந்தீங்க சொத்து வரியை. ஏத்தலையில
சொல்லியிருந்தாங்க, ஏத்துறமா ஏத்தலையே. தாமு அவர்கள் மீது நிறைய வழக்குகள் இருக்குன்னு சொல்றாங்க. வாய்தா அமைச்சர்னே அவரை கூப்பிடுறாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? வாய்தான்னா வாய் சரியா இருந்தா அவருக்கு வாய்தா வந்திருக்காது. அவருக்கு வாய் தான் பிரச்சனையே. வாய் தான் இருக்கிறது 4 அடி. அவர் பேச்சு வந்து 7 அடி ஆள் மாதிரி பேசுவார். 134 வாய்தா வாங்கியிருக்காரு. இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அது இந்த அரசு அமைந்தவுடன் அவர் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க. வாய்தா மட்டும் இல்லை, அவர் மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பொதுவெளியில் நம்ம பேசவும் கூடாது, அது நாகரிகமும் கிடையாது. டெல்லியில் அவர் மேலே உள்ள எஃப்ஐஆர் காப்பியே இருக்கு, நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு முன்னாடி வேணாலும் நடக்கலாம், இல்லை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கலாம். அதான் 134 வாய்தா வாங்கியிருக்காங்க. அது எல்லாருக்கும் பப்ளிக்சிட்டி மீடியாலே போட்டாங்க, எல்லாமே போட்டிருக்காங்க. என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கலாம், இல்லை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கலாம். ஆலந்தூர் தொகுதியில பிற கட்சிகளை விட தாவேகாவுக்கு வந்து மக்கள் ஆதரவு நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. ஹரிஷ் அவர்களுக்கு வரவேற்பு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதை பத்தி ஹரிஷ் தம்பியை நான் அந்த போட்டோல தான் பார்த்துருக்கேன். ஆலந்தூர் தொகுதியில் அவருடைய தந்தையாருக்கு நிறைய கெட்ட பேர் இருக்குன்ட்டு சொல்றாங்க. தாவேகாவுடைய ஓட்டு இருக்குமா, ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 to 4% வரைக்கும் போடுவாங்க. அது உங்க மாதிரி இளைஞர்கள் பிளான் பண்ணுவாங்க. ஆனால் ஓட்டு போகிற நேரத்தில் டிசைட் பண்ணுவாங்க எந்த ஆட்சி இங்கே யார் வேட்பாளராக வந்தால் நம்ம தொகுதிக்கு நல்லது நடக்குன்னு. அங்கே உள்ள பிள்ளைங்களும் படித்த பிள்ளைங்க தானே. 41 பேர் ரொம்ப ஒரு நாகரீகமாக இருந்திருக்காங்க. அதை அவர் போய் நேரடியாக பார்க்க முடியல, அதை ஷார்ட் அவுட் பண்ண முடியல. இங்கே வர வச்சு பார்த்தாரு. அதெல்லாம் ட்ரெண்ட் மாறிடுச்சுமா. அவன் வரும்போது இருந்தது, அது இல்லாமலாம் இல்லை. அண்ணன் சீமான் எத்தனை வருஷமா ஓடிட்டு இருக்காரு? 15 வருஷம். எதுவுமே பண்ண முடியல. அச்சீவ் பண்ணுறதுக்கு மக்கள் தான் எஜமானியர். நான் 2 முறை கவுன்சிலரு, ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வந்தாலும் நம்புவீங்களா? வார்டு மெம்பருக்கு சென்னை மாநகராட்சியில் 200 கவுன்சிலர்ஸில் நான் தான் தினமலர் ரிப்போர்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓட்டுக்கு பணமே கொடுக்காம வந்தாலும் இங்கே ஆக்டரை வராரு, அவர் வராரு, அதெல்லாம் எம்ஜிஆர் தான்மா. எம்ஜிஆர் இன்னைக்கு வணங்குறாங்க, அம்மா வணங்குறாங்க. கலைஞர் மேலே ஒரு பற்று இருந்தது, கலைஞரையும் வணங்குறாங்க. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ நாங்கள் கேட்கவே தேவையில்லை, மக்கள் தயாராகிட்டாங்க. இந்த ஆட்சி நமக்கு வேண்டாம், எளிமையான எடப்பாடியார் தான் வரணுன்றத எல்லாருமே தயாராகிட்டாங்க. திமுக ஆட்சி நல்லா இருந்ததுன்னா நலத்திட்டங்கள் அறிவிப்பு தேவையே கிடையாதுமா. 8000 ரூபா கூப்பன் தேவை கிடையாது. அவங்களுக்கு தெரியுமா, பன்ஸ் ஒரு முறை வந்தால் அவங்களால தக்க வச்சுக்கிற முடியாதுன்னு தெரியும். 2 முறை அம்மா வந்து எம்ஜிஆர் மாதிரி சாலிடாக அடித்தாங்க. அது காரணம் அவங்களுடைய சர்வீஸ், அவங்களுடைய உழைப்பு. இந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அதுதான் சொல்றேன், 8 பேர் சிஎம். மருமக ஒரு பக்கம், சிஸ்டர் ஒரு பக்கம், மக ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், எல்லாருமே அவங்க வீட்டில் சிஎம். திமுக அரசு நான் குறை சொல்றத விட மக்கள் தயாராகிட்டாங்க. இப்போ நான் அதை போய் நான் குறை சொல்லி அதை தெரிஞ்சுக்கணும்னு ஒன்று புதுசாக நான் ஒன்று போய் பப்ளிசிட்டி பண்ண அவசியம். ஆலந்தூர் தொகுதியில் 2025 ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க. எப்படி அமைச்சர் பதவி கொடுத்தாங்கன்னு தெரியல. வாழ்த்துக்கள்னு சொல்கிற பிறகு வாத்துன்னு போட்டு வந்திருக்காரு. தாமான்பரசனை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து படுகோவத்தில் இருக்காங்க. மெயின் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். அதே மாதிரி ஆதம்பாக்கத்தில் கக்கன் பிரிட்ஜை ஒட்டி ரொம்ப வருஷ காலங்களாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் 1989 இங்கே வந்தேன். இத்தனை வருஷமா அந்த வீடுகள் அங்கே இருக்காங்க. அவர் வீட்டை மட்டும் இடிக்காத அளவுக்கு ஒரு ஆர்டரை போட்டு அங்கே உள்ள மக்களை டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ராஜரசிங் தேட்டர் அந்த ரோட்டில் ஒன்று பாதி வீடு இடிச்சிட்டாங்க. இப்போ மீண்டும் ஏடிஎம்கே ஆட்சி வந்தோன்னா அவங்களுக்குலாம் பட்டா வழங்கி நிரந்தரமாக இங்கே இருக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம். நீங்க ஆட்சிக்கு வந்தா முடக்கின திட்டத்தை எல்லாமே மறுபடியும் கொண்டு வருவீங்களா? 100%. அம்மாவுடைய திட்டங்கள், அம்மாவுடைய கனவு என்ன இருந்தது, எம்ஜிஆருடைய கனவு என்ன இருந்தது, அண்ணன் எடப்பாடியாருடைய விவசாயிகளுடையது. அதே மாதிரி கல்வி கடன் சுத்தமாக ரத்து பண்ணிடுவார், விவசாய கடனை ரத்து பண்ணுவார். அவர் சொன்னது எந்த விஷயமா, அம்மா 2014 21 வரைக்கும் எந்த திட்டங்கள் நாங்கள் கொடுக்கல. ஏதாவது ஒன்று சொல்லுங்க. லேப்டாப் எதுக்கு நிறுத்துனாங்க? இப்பயே லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு படிச்சு முடிச்சுட்டாங்க எல்லாரும். ஏமா இப்போ 2021 2026 கிட்டத்தட்ட 5 வருஷம். 2019 தான் ஆல் பாஸ் போட்டாங்களா? அப்ப அந்த பிள்ளைங்களை எப்படி டிவி கேக் ஓட்டு போடும்? நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க தொகுதி மக்களுக்காக என்னெல்லாம் பண்ணுவீங்க? முதல் நாங்கள் ஆட்சி அமைந்தவுடன் அண்ணன் எடப்பாடியார் இந்த போதைப் பொருள் தடுப்பதற்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிடுவார். முதல் கையெழுத்து அதுவாக தான் இருக்கும். பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்ததோ, யார் யார் என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அதுக்கு ஒரு கையெழுத்து போட்டு அதுக்கு உண்டான நடவடிக்கை உடனே எடுத்து கடுமையான தண்டனையை பெற்றுக் கொடுப்பாரு. ஏன்னா இந்த 5 வருஷ காலத்தில் மக்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு. கஞ்சான்றது தொகுதி மட்டும் இல்லை, ஏன் தொகுதி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எங்கேயுமே இருக்காது. இருந்துச்சு, முதவும் இருந்தது, இல்லாமல் இல்லை. இப்போ சாக்லேட்டு வாங்குற மாதிரி ஆகிடுச்சு. எல்லா நாட்டுகள்லையும் இருக்குது.
ஆனால் நம்ம நாடு, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கலாச்சாரம் அப்படின்னா அந்த காலத்துலேருந்து அது ஒரு நல்ல சீரமைப்பாக இருந்தது. இந்த 5 ஆண்டு காலத்தில் தான் கஞ்சாவும் இந்த போதையும் வந்து சட்ட ஒழுங்கு அந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு போனது இந்த 5 ஆண்டு காலம் தான். நன்றி சார். ஓகே. இதே மாதிரி நிறைய நேர்காணலை பார்க்க சிகப்பு நாடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.